ஆழ்கடல் மீன்பிடிப்பில் அச்சமின்றி ஈடுபட அதிநவீன வசதிகளுடன் ஃபைபர் விசைப்படகை உருவாக்கி காரைக்கால் மீனவர்கள் அசத்தியுள்ளனர். தமிழக மீனவர்கள் சர்வதேச அளவில் ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன் காரைக்காலைச் சேர்ந்த தென்னரசு மற்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜான் வில்லியம்ஸ் ஆகியோர் இணைந்து அதிநவீன ஃபைபரால் செய்யப்பட்ட 60 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட படகை உருவாக்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். இந்த படகில் டீசல் சிக்கனத்தை கையாளும் விதமாக அதிநவீன என்ஜின் பொருத்தப்பட்டு மணிக்கு 9 லிட்டர் டீசல் மட்டுமே செலவாகும் வகையில் இந்த படகை அமைத்துள்ளனர். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பு கருதி படகில் உள்ள ஜிபிஆர்எஸ் கருவி, கழிவறை மற்றும் படுக்கை அறை ஆகியவற்றுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் மீனவர்கள் 1 மாத காலம் கடலில் தங்கி 15 டன் வரை அச்சமின்றி மீன்பிடித்துவிட்டு ஊர் திரும்பலாம் என்று தெரிவிக்கின்றனர். இவர்கள் இந்தியன் டெக்னாலஜி, நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அத்தனை ஓவரால் வச்சு பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலாக ஒரு இன்ஜின், அந்த இன்ஜின் என்னன்னா இப்போ கன்சம்ஷன் ஸ்பீடு அதே ஸ்பீடு கிடைக்கும் உங்களுக்கு, அதே நேரத்துக்கு திரும்ப வரலாம். ஆனால் ஃபியூல் கன்சம்ஷன் 50% குறையும். உதாரணமாக 20 லிட்டரு ஒரு மணி நேரத்துக்கு செலவக்கூடியதாக இருந்தால் இப்போ நம்ம இந்த இன்ஜின் மூலியமாக வெறும் 10 லிட்டரு 9 லிட்டரில் அந்த தொழில் அதே டைம் செய்யலாம். அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது சீதனம் மாறும்போது அவங்களுக்கு சரியான முறையில் ரிட்டர்ன் வர முடியல, அதனால பாதிக்கப்படுறாங்க. அதற்கு தேவையான அத்தனை மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், எல்லா வழிகாட்டிகள், ஜிபிஎஸ், காம்போ, இந்த மாதிரி புது டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த போட்டு வடிவமைச்சிருக்கோம். இந்த போட்டு ஒரு புது மாதிரியான நம்ம ஆர்பாரில் வந்து காரைக்கால் ஆர்பாரில் கொஞ்சம் நல்லா தெரியுது. கொஞ்சம் நவீனமாக வந்து எல்லா வசதியும் இருக்குது. தொழில் பார்க்கறதுக்கு டாய்லெட்டு எல்லாம் உள்ளே இருக்கு. வெளியில இருக்கிறதுனால வந்து தவறி விழுவதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த போட்டுனால எங்களுக்கு சேஃப்டி நிறைய இருக்கு. என்ன புயல் காத்து இருந்தாலும் கரையை வந்து சேர்ந்துடலாம். பொத்து போனாலும் இது பைப்பர்னால செஞ்சதுனால மிதக்கும். 90% ஃபைபரால் உருவாக்கப்பட்டுள்ள இந்த விசைப்படகு காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட மீனவர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.